மொபைல் 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 கொஞ்சம் மொபைல் எடுத்துனா கொஞ்சம் மொபைல் எடுத்துனா ஃபாலோ பண்ணிக்கலாம் மொபைல். சார் மொபைல் கொஞ்சம் வெளியே எடுங்க சார். அடுத்தது எங்க பார்த்து பார்த்து பின்னாடி 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 சேரு பேச சார் சார் பேசிட்டு யாருங்க அங்க நிக்கிறீங்க அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு பேசு அண்ணா லைக் வராதுண்ணா ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்க லைக் வருதாண்ணா பின்னாடி பின்னாடி டாக்டர் இருக்காங்க முன்னாடி போங்க நீங்க வாங்க நான் ஆடுது நான் 1 பேர் சூப்பர் சார் சார் நானும் இங்கே இருக்கேன் என்னப்பா ரவுண்டு கட்டி இருந்தாங்க விட மாட்டாங்க தெரியா சீக்கிரம்
ஆமா போ நீ அங்கே போங்க. உங்களை காட்டுறேன் டிவிக்கு போகாத சரி 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 சார் இங்கே பாருங்க சார் லைஃப் கிளப் இங்கே பாருங்க சார் சார் தம்பி அக்கா பண்ணி கிடைக்குமா மணியை மேலே தூக்கணும் உடம்பு காட்டணும் ஒரே ஒரு படம்
முதல்வர் தெரிவிச்சிருக்கு. நான் ஏற்கனவே 3 வேலை நான் சரி நடுவு ஒரு கிரிக்கெட் வாங்க எல்லாம் வெளியிடுங்க. எல்லாம் மரியாதை இங்க கேமரா நீங்க வாங்க பின்னாடி வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க. போட்டோ நிற்க சார் இருக்கிறேன் அவங்க மொபைல் சார் போக மாட்டாங்க. நான் ஒட்டு வட்டி நிற்கிறேன் சார் காட்ட மாட்டாங்க. வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் தமிழக அரசும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பருவமழையை ஒட்டி மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் பல்வேறு இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்படுகிறதோ, குறிப்பாக ஒரு தெருவிலோ அல்லது ஒரு ஊரிலோ ஒன்றுக்கும் மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் உடனடியாக அங்கே மருத்துவ முகாம்கள் நடத்த உத்தரவிட்டு அந்த வகையில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசுக்கு உறுதுணையாக தொடர்ந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லா காலகட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாகவும் சிறப்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று கொரோனா பேரிடர் காலம் தொடங்கி அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம் போன்ற பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசுக்கு, குறிப்பாக மருத்துவத்துறைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கிண்டி அரிமா சங்கத்தின் சார்பில் இலவச இதயம் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் கிண்டி லேபர் காலனியில் உள்ள அரிமா சங்க பள்ளி வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த முகாமை 324 என்கின்ற மாவட்ட அரிமா நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை இருதய பரிசோதனை முகாமில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெறுவதும், ரத்த அழுத்தம், ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, ECG
10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கே இந்த மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் கண் பரிசோதனை மையமும் இதில் பங்கேற்று கண் பரிசோதனைகளை செய்கிற பணியும் செய்து கொண்டிருக்கிறது. நாகரெட்டி தோட்டம், அல்லாயம்பேட்டை, இந்திய தொழிலாளர் குடியிருப்பு போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மக்கள் பயன்பெறுகிற வகையில் அனிமல் சட்டத்தின் சார்பில் ஏற்கனவே இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்களும் பயன்பெறுகிற வகையிலும் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பிற்பகல் வரை இந்த முகாமில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு பரிசோதனைகள் என்பது நடத்தப்படவிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான செய்தியினை அறிவிக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் ஒரு மகத்தான திட்டத்தை முன்னெடுத்தார். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான திட்டமாக அமைந்தது. முதல் பயனாளிக்கு வழங்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மருந்து பெட்டகத்தை தந்து அங்கே தொடங்கி வைக்கும் போது இந்த திட்டம் விரைவில் 1 கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். அந்த வகையில் கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி 50 லட்சமாவது பயனாளிக்கு பிரதமர்களே வந்து சித்திரப்பாக்கத்தில் இருக்கும் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார்கள். 60 லட்சமாவது பயனாளிக்கு நானும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களும் மதுரை மையட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்கிற மையட்டாம்பட்டியில் ஒரு பெரியவருக்கு மருந்து பெட்டகத்தை தந்து தொடங்கி வைத்தோம். 60 லட்சமாவது பயனாளி அது 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டம் கோதைமலையில் இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் அங்கே இருக்கிற நல்லம்மாள் பயனாளிக்கு மருந்து பெட்டகம் தர வேண்டும். 80 லட்சமாவது பயனாளி கோதாமேட்டில் இருக்கிற சகோதரிக்கும் 90 லட்சமாவது பயனாளி திரும்பாக்கத்தில் இருக்கிற சகோதரிக்கும் 1 கோடியே ஓராவது பயனாளி என்கிற வகையில் திருச்சி சன்னாசிப்பட்டியில் பயனாளிக்குமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆக 1 கோடி பயனாளிகளை சென்றடைந்த அந்த திட்டம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளோம். 1,96,77,577 பேரை சென்றடைந்திருக்கிறார். வீடுகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற மகத்தான திட்டம் உலக அளவில் புகழ்பெற்ற திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் அறிவித்திருப்பதைப் போல ஐநா நாடுகள் அமைப்பு இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த அமைப்பிற்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டெகிரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற விருதை அறிவித்திருக்கிறார். உலக நாடுகள் வகையில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் சிறப்புற செயல்படுத்தியமைக்கு ஐநா சபை பாராட்டுக்களை தெரிவித்து விருது அறிவித்திருக்கிறது. இந்த விருது கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் 79வது ரயில்வே நாடுகள் நிகழ்வின் போது தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு உலக அளவிலான அங்கீகாரம், தமிழ்நாட்டில் மருத்துவத்திற்கு உலக அளவிலான சிறப்புரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அங்கீகாரத்திற்கு உறுதுணையாக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ சார்ந்த இனப்பலைப்பியர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் வெற்றி பெற எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த பொதுமக்களுக்கு இந்த விருதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு அர்ப்பணித்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டில் 1 கோடி என்கின்ற இலக்கோடு தொடங்கப்பட்ட திட்டம் 2 கோடியை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தின் உலகம் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரிய மழைக்காலம் என்பதால் குறிப்பாக பருவமழை இருந்த போது மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த டெங்கு பாதிப்புகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் டெங்குவினால் இறப்பு என்று எடுத்துக் கொண்டால் ஒரு அதிகபட்சமான இறப்பு 2018 66, 2017 65 இறப்புகள் இருந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக
கொண்டு சிறப்பாக பணிகள் 7 இறப்புகள் இதுவரை பதிவாகி இருக்கிறது. 7 இறப்புகள் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் மருத்துவர்களை அணுகாமல் இருப்பது, காய்ச்சல் வந்ததற்கு பிறகு மருத்துவமனைக்கு வராமல் தங்களே தன்னிச்சையாக சிகிச்சைகளை மேற்கொள்வது, இப்படிப்பட்டவர்கள் தான் 7 இறப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த வகையில் பொதுமக்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வேண்டுகோள், காய்ச்சிய நீரையே பார்க்க வேண்டும். வீடுகளை சுற்றி நீர் தேக்கத்தை, மழைநீர் தேக்கத்தை சுத்தமாக தடுக்க வேண்டும். வீடுகளில் இருக்கிற தேவையற்ற பொருட்கள், உள்ளாங்கச்சி, பானை மூடு போன்ற பல்வேறு தேவையற்ற பொருட்களில் தேங்கி நிற்கிற நீரை உலர்த்தி வைக்க வேண்டும். வீடு வாயில்களில் பிடித்து வைக்கிற குடங்களிலோ அல்லது துணிகளிலோ பிடித்து வைக்கிற நீரை குழி போட்டு மூடி வைத்திருக்க வேண்டும். இப்படி கொசுப்பெருக்கத்தை தடுக்கவும், கொசு உற்பத்தியை குறைக்கவும் நடவடிக்கைகளுக்கு அரசுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மக்கள் காய்ச்சிய நீரை பருவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலும் வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. என்றாலும் காய்ச்சல் பாதிப்புகளை உடனடியாக தடுப்பதற்கும், ஓரிரு பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவமனைகளுக்கு வந்து சிகிச்சை பெறுவதற்கும் உரிய மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருந்தாலும் 1000 இடங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் வருகிற 15ஆம் தேதி 1000 இடங்களில் தமிழ்நாட்டில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு கூட இந்த அக்டோபர் திங்களில் வடகிழக்கு பருவமழையொட்டி மழைக்கால சிறப்பு முகாம்கள் ஒரே நாளில் 1000 முகாம்கள் நடத்தப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டும் அக்டோபர் 15ஆம் தேதி ஒரே நாளில் 1000 மருத்துவ முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படும். இதில் சென்னையில் மட்டும் 100 இடங்களிலும் மற்ற 37 வருவாய் மாவட்டங்களில் 900 இடங்களும் என்கின்ற வகையில் 1000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்பதை அப்டேட் என்ன சார்? ஏன்னா இந்த மாசத்துக்கான அப்டேட், கடந்த மாசத்துக்கான அப்டேட் இன்னும் வரல. தொற்று நோய்கள் தொற்றா நோய்கள் என்கின்ற வகையில் தொற்றா நோய்களின் பாதிப்பு கட்டுக்குள் இருக்கிற காரணத்தினால்தான் உலகிலேயே தொற்றா நோய்களுக்காக வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற காரணத்தினாலேதான் ஐநாவே இன்றைக்கு அங்கீகரித்து விருது ஒன்றை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின்படி டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கப்படுகிறது. இது மிக சிறப்பான வகையில் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் 1,96,00,000 கடந்து இன்றைக்கு பயனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதனால்தான் ஐநா அங்கீகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்புகளின் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இறப்புகளை காட்டிலும் பாதிப்பு மேல் குறைந்திருக்கிறது. இதற்கான புள்ளி விவரங்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரிரு மாதங்களில் இது பற்றிய முழுமையான தகவல் வெளியிடப்படும். அதேபோல் தொற்று நோயை பொறுத்தவரை தொற்று நோயும் கட்டுக்குள் இருக்கிறது. குறிப்பாக தொற்று நோய் பாதிப்புகள் என்பது கொரோனா நேரத்தில் இருந்த அந்த தொற்று நோய் பாதிப்புகளோடு பிறகு பெரிய அளவிலான அந்த பாதிப்புகள் இல்லை. எம்பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய குரங்கம்மை நோய், அது பற்றிய ஒரு அச்சுறுத்தல் உலக நாடுகள் முழுவதும் இருந்த நேரத்திலும் கூட நாட்டுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உலக நாடுகள் எங்கிருந்து வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளில் இருந்து வருகிற பயனாளிகளை மாஸ் பீவர்ஸ் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்ற உபகரணத்தை வைத்து பரிசோதிக்கிற பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக தொற்று நோயும் கட்டுக்குள் இருக்கிறது, தொற்றா நோய்களும் மிகப்பெரிய அளவிலான கட்டுக்குள் இருக்கிறது. சார், டில் டேட் வந்து டெங்குவால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை என்ன சார்? ஏன்னா இந்த மாசத்துக்கான அப்டேட் வரல. டெங்கு அப்டேட் 7 இறப்புகள் சார். அப்போ 7 உயிரிழப்பு கடந்த மாதம் 5ன்னு சொன்னீங்க. அப்ப 2 அதிகரிச்சிருக்குதுங்களா? கடந்த மாதம் 6 அப்ப